இந்தியா மேல கைய வச்சா இதுதான் நிலைமை. வங்கதேசத்துக்கு விழுந்த செக். 7 மாநிலங்களை பிரிப்போம்னு திமிர் பேச்சு பேசின வங்கதேசத்துக்கு இந்தியா இப்போ கொடுத்திருக்கிற பதிலடி உலகையே அதிர வச்சிருக்கு. நம்ம அண்டை நாடான வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்த பிறகு இப்போ இருக்கிற இடைக்கால அரசு பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரா சதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாட்டு அரசியல் தலைவர் ஹஸ்னாத் அப்துல்லா இந்தியாவோட 7 சகோதரி மாநிலங்களை பிரிப்போம்னு ஒரு பயங்கரமான மிரட்டலை விடுத்திருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே. உடனே களத்துல இறங்கின இந்திய வெளியுறவுத்துறை அந்த நாட்டு தூதரை நேர்ல வரவழைச்சு வார்னிங் கொடுத்ததோட நிக்காம ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. டாக்காவுல இருக்கிற இந்தியாவின் 3 விசா விண்ணப்ப மையங்களை அதிரடியா மூடியாச்சு. விசா இல்லாம இனி ஒரு வங்கதேசத்தவர் கூட இந்தியாவுக்குள்ள நுழைய முடியாது. மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வர்றவங்க இப்போ நடு ரோட்ல நிக்கிற நிலைமை. இந்தியாவுக்கு எதிரா பேசினா விசா மட்டுமில்ல, எல்லாமே கட்டாகும். இதுதான் இப்போதைய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒரு நாட்டின் இறையாண்மையை சீண்டுனா இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கும்னு இது ஒரு சாட்சி. இந்த விசா தடையால வங்கதேச பொருளாதாரம் இன்னும் மோசமாக போகுது. இந்தியாவோட இந்த பதிலடி சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மை செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.